உன் கூட வாழ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எனக்கு தருவியா? ப்ளீஸ் தாரா. எதுக்கு ஜெயின்? வாழ்ந்துக்கிறேன்னு ப்ளீஸ். சார் ரெண்டு வார்த்தை பாருங்க. ரெண்டு வார்த்தையா? ரெண்டு வார்த்தைக்குள்ள என்ன பாடுறது? சாரி, ஒரு ரெண்டு லைன். ஹே பெண்ணே, அது மட்டும் பாரு. ஒரு ரெண்டு லைன்ல பாடுங்க சார். தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. உன்னை பார்த்த மயக்கத்தில் தான் அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். இங்க இருக்க இந்த மூணு பேரும் நீங்க யார்கிட்ட பயங்கர க்ளோஸா பேசுறதுன்னா யார்கிட்ட? இவங்கதான், தாரா தான். அவங்கதான் இல்ல இல்ல சீரியஸ்லி அவங்கதான், இங்கேயும் அவங்கதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி ஃபேன் பேஸ் கூட இருக்கு. இப்ப தாராக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜெயினுக்கு ஒரு ஃபேன். ஏன் ஜெயின் ரொம்ப சீரியஸா இருக்கீங்க? இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. அப்படின்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. தெரியல, சத்தியமா தெரியல. சிச்சுவேஷன்ஷிப் தெரியும், ஆனா இந்த பிரெட் கிரம்பிங் அது கிரம்பிங், அப்புறம் பாக்கெட்டிங், அதுதான் உண்மை. பாக்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய பாக்கெட்டிங்கா? என்னங்க நான் தான் ஏதோ உண்மையிலே என்ன தப்பா நினைக்கிறீங்க? ஐயோ இல்ல சீரியஸா தெரியாதுங்க. மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஒரு சூப்பரான கெஸ்ட்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமை திறந்தாலே இவங்களோட சீரிஸ் தான் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ எஸ், மஸ்ட் டேட் த பிளே பாய், அதாவது டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ அந்த சீரியஸோட கெஸ்ட் தான் நம்ம கூட இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, எங்க பார்த்தாலும் இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே நீங்க எல்லாரும் தான் வரீங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது, இந்த ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது? சந்தோஷமா இருக்கு, வெரி ஹாப்பி, ஓவர்வெல்மிங்கா இருக்கு, பட் வெரி ஹாப்பி. எனக்கு என்னன்னா, அந்த சீரீஸ்ல பார்த்து உங்க ஒரிஜினல் நேம்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது. தாரா, ஜெயின், நிதின் அண்ட் அப்படி அது மட்டும் தான் இருக்கு எனக்கு. சோ இந்த ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி ஃபேன் பேஸ் கூட இருக்கு. இப்ப தாராக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஜெயினுக்கு ஒரு ஃபேன்ஸ். ஏன் ஜெயின் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? நிதினோட ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லாருக்கும் தனித்தனி ஃபேன்ஸ் இருக்காங்கன்றப்போ அந்த ஒரு விஷயங்கள் இப்போ உங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸ்ல நிதின் பாவம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ரிலேட் பண்றாங்க பயங்கரமா ஓரளவுக்கு. அந்த ஸ்டோரி வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ரிலேட் பண்றாங்க, அதை வச்சு பாக்குறாங்க அவங்க லைஃப். என்னடா இப்படி இருக்கான், என்ன இப்படி இருக்கான், நார்மல் தானே. ஆமா கண்டிப்பா. ஜெயின், எனக்கு என்னன்னா நீங்க ஒரிஜினல்ல எப்படி? ஏன்னா சீரியஸ்ல வந்து ஒரு பிளே பாய் அப்படின்ற மாதிரி இருக்கு, பட் ரியல் லைஃப்ல எப்படி? ரியல் லைஃப்ல ஜெயின் ஒரு ஒரு விஷயம் அவனை பத்தி என்னன்னா, எஸ் இஸ் அ பிளே பாய் அண்ட் எவ்ரிதிங், பட் காதலிச்சா பயங்கரமா இருக்கும். ஸோ ஜெயின் அப்படி இஸ் அ பிளே பாய், பட் இஃப் ஹி ஃபால்ஸ் இன் லவ். பட் முசாமில் வந்து நேச்சுரலி அப்படிதான். ஐ எம் வெரி எக்ஸ்பிரசிவ். ஸோ வித் மை லவ் அண்ட் முசாமில் இஸ் அன் ambivert, ஜெயின் இஸ் அன் extrovert. ஸோ யா, அதுதான் டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். சோ நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், அதாவது நல்லா பேசுறவங்கட்ட நல்லா பேசுவோம், அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கோம். இட்ஸ் என் பர்சனல் பிரெஃபரன்ஸ். எனக்கு ஒரு கிரவுட் கூட பேச தோணுச்சுன்னா பேசுவேன். நல்லா கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன் அது ஆளு பொறுத்து கிடையாது. இட்ஸ் மை பர்சனல் பிரெஃபரன்ஸ். நல்லவங்களா கூட இருக்கலாம், பட் எனக்கு அன்னைக்கு மூட் இருக்காது. இல்ல ஸோ இங்க இருக்க இந்த மூணு பேரும் நீங்க யார்கிட்ட பயங்கர க்ளோஸா பேசுறதுன்னா யார்கிட்ட? இங்க இருக்க மூணு பேர் இவங்க தான், தாரா தான். இல்ல ஆக்சுவலி எல்லாரும் அவங்கதான். இல்ல இல்ல சீரியஸ்லி அவங்கதான், இங்கேயே அவங்கதான். இல்ல இல்ல நோ நோ சீரியஸ்லி ஐ மீன் எல்லா ஃபேன்ஸ்க்கும் தெரியும். தி திங் இஸ் தட் நம்ம ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா ஆனோம். ஸோ வி காட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸானா எல்லாருக்கிட்டையும், பசங்க கிட்டயும் நான் ரொம்ப க்ளோஸா நம்ம நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறோம். ஷூட் டைம்லேயே பேசி
அழுதுருக்கோம் in front of each other, we have cried, we have shared deep stuff. So I have a very good bond with everybody, எல்லாரும் கூடயும். But closeனா actively speaking, ஒர்க்காக இருக்கட்டும் and just ஜாலியாக இருக்கட்டும், அவங்க கிட்ட தான் அதிகம். நிதின், நீங்க எப்படி கௌஷிக் கூட க்ளோஸா இல்ல தாரா கூட க்ளோஸா? இல்ல அந்த மாதிரி இல்ல. இவன் சொன்ன மாதிரி ஆக்சுவலி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் இருந்துச்சு. இப்போ எல்லா பசங்க கூட தான் ஃபர்ஸ்ட் பாண்ட் ஆனது வந்து பசங்க கூட தான் செட்டில். எனக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவ்வளோ டீப்பாலாம் இமோஷனலாக நான் பேசினது கிடையாது. ஃபர்ஸ்ட்டாக நான் ஒருத்தன்ட்ட பேசி என்னை அழுக வச்சு அவனும் அழுது அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்தது முசாதான். முசாமில் தான். அழுகுற அளவுக்கு ஆக்சுவலா அது ஒரு மூமெண்ட். நம்ம பர்சனல் ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க மூமெண்ட் தான். அந்த அளவுக்கு எனக்கு அவனை வந்து ஃபுல்லா இந்த ப்ராஜெக்ட் முன்னாடி எனக்கு அவ்வளவா தெரியாது. ஒரு அளவுக்கு தான் மீட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் we played football together. ஃபுட்பால் நிறைய விளையாண்டுருந்தோம். அந்த டைம்ல லைக் அவ்வளோ ஒரு மீட் அப்ஸும் இருந்தது கிடையாது. ஸோ அவ்வளோ பேசினதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே அவனை மீட் பண்ணி செட்டில் இருக்கிற டைம்ல நம்ம வந்து we went back home. அதுக்கப்புறம் பேசி ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்லாம். ஸோ எல்லா பசங்களும் கூட ஒரு நல்ல பாண்ட் தான் சொல்லுவேன். கண்டிப்பா. உங்களுக்கு நீங்க தமிழா? தமிழ் தான், ஃபுல் தமிழ் தான். ஓகே. எப்படி இருந்தது ஓவராலா இந்த ஒரு சீரியஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், தென் ஒர்க்கிங் வித் இவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்துட்டு இப்போ முசாமில், மழை, பிரகடேஷ் எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் இந்த ப்ராஜெக்ட் மூலிமா தான் தெரியும். சூர்யா அண்ணனை வந்து இதுக்கு முன்னாடி தெரியும். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு முசாமில், இவன் தான் அந்த ஐஸை உடச்சான். லைக் பேசி எல்லாரும் வந்து ஜாலியாக வச்சுக்கிறது எல்லாமே. ஸோ அங்கேருந்து ஐ திங்க் நம்ம எல்லாரும் வந்து ஒன்றா தங்கி ரிஹர்சல் எல்லாம் இது பண்ணி தான் நம்ம ஷூட்டிங்கே போவோம். ஸோ இட் வாஸ் அ வெரி ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. சரவணன், மழை, பிரகடேஷ் 3 பேரு ராத்திரி பாட்டுலாம் கம்போஸ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இது வந்து ஷூட்லயே ஒரு அழகான நட்பு, ரொம்ப அழகான நட்பு. ஓகே. அதுல ஏதாவது சூப்பரா வந்த பாட்டு ஏதாவது பாட முடியுமா? நீங்க கம்போஸ் பண்ணி எழுதுனது? எல்லாருக்கும் Compose பண்ணி எழுதுனது. பட் தி திங் இஸ் தட் அதுக்கு முன்னாடியே இதை விட பெரிய சிங்கர் அவரு. அப்படியா? பயங்கரமா பாடுவாரு. சார் ஒரு 2 வார்த்தை பாடுங்க சார். 2 வார்த்தையா? 2 வார்த்தைக்குள்ள என்ன பாடுறது? சாரி, ஒரு 2 லைன். ஹே பெண்ணே அது மட்டும் பாரு. 2 லைன்ல பாடுங்க சார். I want to ஹே பெண்ணே. எவ்வளவு நாள் பாடுங்க, நாங்க கேட்போம். என்ன பாடுறா? என்ன நம்ம 3 பசங்க எல்லாரும் இல்லனா 4 பேர் ஃபுல்லா பாடுவோம். இதுல நீ மட்டும் பாடுறது செஞ்சு. நீங்க தான் சிங்கர் சார். அவங்களுக்குலாம் தனித்தனி டாஸ்க்லாம் இருக்கு. அதுக்கு அப்புறம் என்ன பாடுறா? அங்க டிமன் கொடுத்தீங்க, ஹாரிஸ் கொடுத்துரு. ஓகே. இல்லனா யுவன் சாருக்கு. நான் யுவன் சார் காதல் வைத்து. தேவதை கதை கேட்ட போதெல்லாம் நிஜம் என்று நினைக்கவில்லை. நேரில் உன்னையே பார்த்த பின்பு நான் நம்பிவிட்டேன், மறுக்கவில்லை. அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்த்த மயக்கத்தில் தான், அந்தி மாலை மறைவதெல்லாம் உன்னை பார்த்த கிறக்கத்தில் தான். வாவ், சூப்பர், நைஸ், சூப்பரா பாடுறீங்க. ஓகே. இந்த ஒரு மொமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கலாம், மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் எங்களுக்கு ஓவராலா அப்படின்னா உங்களுக்கு என்னவா இருக்கும்? மெமரபிள் மூமெண்ட்னா நிறைய மூமெண்ட் இருக்கு. எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சூஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சீன் பண்ணும் போதா இருக்கட்டும், இல்லை ஷூட் டேஸாக இருக்கட்டும், ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி சீன் நம்ம எடுத்து பண்ணும்போது சம்திங் அபவுட் தட் சீன், இல்லை வந்து நம்மக்குள்ளார இருக்கிற கான்வர்சேஷன் ஏதாச்சும் ஒன்று மெமரபிளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இதுதான்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கு? ஆனா எனக்கு இந்த ஆக்சுவலா நான் ப்ராஜெக்ட் ஒரு ஆமா. மெமரபிள் மூமெண்ட். ப்ராஜெக்ட். ஆனா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை பார்க்கும்போது எனக்கு அடையாளமே தெரியல. நீங்க தான் செய்யணும். ஏன்னா அதுல பியர்டு எதுவுமே இல்ல. இதுல டோட்டலா வேற மாதிரி இருக்காருல்ல அவர் பாக்குறதுக்கு. இது இந்த லுக் நல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்களா இந்த லுக்ல கூட போலாம், இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி? இல்ல அப்படி நான் சொல்ல. பிகாஸ் அந்த ஒரிஜினல் வாட்பேட் நாவல் புக்கு ஆங்கிலத்துல படிக்கும்போது அண்ணன்கிட்ட சொன்னா, அண்ணன் க்ளீன் ஷேஃப் என்கிட்ட கேட்டா சென்டர் பாட்டிங்கண்ணே கரெக்டா இருக்கும். அண்ணன் நம்பினாரு, நானும் நம்பினேன். அப்படிதான் சிம்பிளா வந்துச்சு அந்த லுக்கு. இப்போ லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதுல ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கு அந்த சீரீஸ்ல. இன்னைக்கு லவ்ல ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? இதுல சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்சிங், பிரெட் கிரம்பிங் அப்படின்னு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் இருக்கு. கிரம்பிங். எஸ். அப்படின்னா
பெஞ்சிங்னா ஏய் இவ்வளவு நடிக்காதீங்க. சத்தியமா எனக்கு தெரியல, சத்தியமா தெரியல. பெஞ்சிங்னா நான் இன்னைக்கு தான் ஒரு இன்டர்வியூல ஆம்பிவர்ட் அந்த வார்த்தையை கத்துக்கிட்டு வந்தேன். நான் அந்த கேஸ் சீரியஸா So- பெஞ்சிங் எனக்கு சத்தியமா பெஞ்சிங்னா என்ன? பெஞ்சிங் மீன்ஸ் இப்போ நீங்க லவ்க்கு வந்து 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த பொண்ணு உங்களை வெயிட் பண்ண வைப்பாங்க, ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பையன் ஒருவேளை கலட்டி விட்டுட்டு போயிட்டாலும் இந்த பொண்ணு இல்ல கலட்டி விட்டுட்டாலும் உங்ககிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுவாங்க. அதுதான் பெஞ்சிங். அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த பையனுக்கு அது பெஞ்சில தெரியுது டீ தெரியாதுன்னா குடிக்கிறது அது ரெண்டாவது. சோ அது மாதிரி நிறைய இருக்கே. சிச்சுவேஷன்ஷிப் தெரியல உங்க எல்லாருக்குமே. அது அது ஒரு ஒரு அளவுக்கு இது கூட தெரியாதுன்னு தான் சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே அங்க இல்ல இருக்கு. நான் சிச்சுவேஷன்ஷிப் தெரியும், ஆனா இந்த பிரெட் கிரம்பிங் அது கிரம்பிங் அப்புறம் நீங்க நம்பல. பாக்கெட்டிங் அதுதான் உண்மை. பாக்கெட்டிங் அந்த மாதிரி நிறைய Pocketing ஆ? என்னங்க நான் தான் ஏதோ உண்மையிலே என்ன தப்பா நினைக்கிறீங்க? ஐயோ இல்ல ஏதாவது பண்ணிருக்கீங்க. சீரியஸா தெரியாதுங்க. ஆமா இல்ல ஆமா இல்ல ஐ மீன் இட்ஸ் a good thing to know தான். So please enlighten us. இல்ல அடுத்த வாட்டி கதை நம்ம கேள்வி என்னன்னு பாக்கெட்டிங்க மறைச்சு வச்சிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு உங்களை வந்துட்டு அதாவது பாக்கெட்டிங் மறைச்சு நாங்க என்ன வச்சிருப்பாங்க. தீவிரவாதி அங்க அது மனசு correct ஆ- ஏய், அநியாயம் பண்றீங்க. ஆனா இப்படியான ஒரு சீரீஸ்ல நடிச்சிட்டு இது எதுவுமே தெரியலன்னா என்ன அர்த்தம்? இல்ல இந்த உண்மையிலே இப்போ உண்மையிலே இப்போ நீங்க சொன்னதுதான் சாரிடா. இப்போ நீங்க சொன்னதுதான் இந்த சீரிஸ் என்ன அது லவ்னா லவ் தான். அதுல என்ன பெஞ்சிங் பிரேக் கிரம்ஸ் நீங்க சொன்ன மாதிரி தான். நமக்கு லவ் பத்தி தான் தெரியும். இந்த பிரெட் கிரம்ஸ் சாண்ட்விச்லாம் நம்ம அட ஏன்பா இவருக்கு அது கூட தெரியாதுப்பா. எனக்கும் தெரியாது. நாங்களாம் ஒரு இப்போ அவங்க 90s சொல்லிதான் கிட்ஸ் நாங்க ஓ நீங்க எல்லாருமே 90s கிட் தான். அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல இல்ல 2000 எல்லாம் 90s vibe-ல இருக்கும். 90s வைப்ல இருக்கும். 90s. இந்த ஒரு பயங்கரமான ஒரு scene. இந்த சீன்லாம் ரொம்ப கஷ்டம், எப்படி செய்யறது? கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழ நினைச்சு நான் உண்மையாவே அழுதுருவேன். அதான் ஒரே ஒரு நாள் இது செம Dialogue scene ஆனா மாத்திட்டானே. actually ஆமா அடிக்க போறேன். அடிக்க போறாரா என்ன? இல்ல லூசன் அப் பண்ணிக்கிறேன். உன் கூட வாழ நினைச்ச அந்த சந்தோஷமான வாழ்க்கையில ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எனக்கு தருவியா ப்ளீஸ் தாரா. வாழ்ந்துக்கிறேன்னு ப்ளீஸ். ஓகேயா? ஓ நிஜமாவே ஓடுறீங்க எப்படி? அவன் சூப்பரா பண்ணுவாங்க. இதுதான் நம்மளும் சொல்லணும். நம்ம நீங்க அவர் அழுதுட்டாருங்க நிஜமாவே. சூப்பரா பண்ணுவாங்க அவன். ஏய் மச்சான் முசாமில் சூப்பரா அடிச்சால. Funny guys. ஏய் வெக்கப்படுறான்டா.